எங்களை நேசித்து வளர்த்த அன்பான தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலும் பரிசாவின் துணை கொண்டப்பா, தர்மியான உபவாச கூட்ட நாளை உங்களோட கருத்தில் ஒப்புக்கிறோம். அன்பான தகப்பனே, இந்த நேரத்திலும் சாமி நாங்கள் உங்களை ஆராதித்து போற்றி பாடணுமப்பா. இந்த நேரத்திலும் சாமி நாங்கள் கேட்க போகிற வார்த்தையை உங்களோட கருத்திலே நாங்கள் ஒப்புக்கிறோம் சாமி. ஆண்டவரே சாமி அப்பா, வார்த்தை கொடுக்குறான ஊழியக்காரனை உங்களோட அபிஷேகத்தினாலே நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான தகப்பனே, அந்த வார்த்தை கூடாக சாமி வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் சாமி நீங்கள் பலப்பட்டு திடப்பட்டு தைரியப்பட்டு உங்களோட வார்த்தை கூடாக சாமி எங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறோம். அன்பான தகப்பனே, உங்களோட கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பாரமிடுங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபித்து சார் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே. இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலே போன வாரத்திலிருந்து ஆவியின் கனி என்கின்ற தலைப்பிலே நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அந்த ஆவியின் கனி என்கின்ற தலைப்பிலே நம்ம ஆரம்பித்து ஆவியின் வரங்கள் என்னும் காரியத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். இந்த ஆவியின் வரங்களை முதல்ல நான் காண்பித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பிரைஸ் காட். அந்த போன வகுப்பில் ஆவியின் வரங்கள் எத்தனை இருக்குது? மொத்தம் 9 ஆவியின் வரங்கள் இருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த ஆவியின் வரங்களை 3 கொத்துகளாக பிரித்தோம். 9 ஆவியின் வரங்களை 3 கிளஸ்டர்ஸாக டிவைட் பண்ணோம். ஒவ்வொரு கிளஸ்டர்ஸ்லையும் 3 வரங்கள் என்கின்ற காரியமாக நாம் அதை வகைப்படுத்தினோம் எளிதாக புரிந்து கொள்வதற்கு. அதிலே முதல் வகை என்னன்னா, பிரைஸ் காட், என்ன வரம் என்று பார்த்தோம்? வோக்கல் கிஃப்ட்ஸ் என்று பார்த்தோம். வோக்கல் கிஃப்ட்ஸ்னா வாய்மொழி வரங்கள், வாய் மூலமாக செயல்படுகிற வரங்கள். என்னென்ன வரம் சொல்லுங்க பார்ப்போம். தீர்க்க தரிசன வரம், வாயிலிருந்து சொல்கிற வரம். 2வது அந்நிய பாஷைகள் பேசுகிற வரம், வாயிலிருந்து செயல்படுகிற வரம். 3வது பாஷைகளை வியாக்கியானம் செய்கிற வரம், வாயிலிருந்து செயல்படுகிற வரம். வோக்கல் கிஃப்ட்ஸ் என்று சொல்கிறோம். இது ஒரு வகை. 2வது பவர் கிஃப்ட்ஸ் என்று சொன்னோம், வல்லமை வரங்கள். இந்த வல்லமை வரங்களில் முதலாவது வருகிற வல்லமை வரம் என்னன்னா விசுவாசம். இந்த விசுவாசம் வேற, இந்த வரங்களில் சொல்லப்பட்ட விசுவாசம் வேற, நமக்கு இப்போ பொதுவாக இருக்கிற விசுவாசம் வேற. ஆமென். அல்லேலூயா. இது பொதுவான விசுவாசம். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தில் தெளிவாக பார்க்க, the measure of faith has been given. the measure of faith has been given ன்னு சொல்லியிருக்கும். 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு உள்ளே வந்த உடனே இந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன செஞ்சிருது? வந்துடுது. அதனால தான் பாருங்கள், இந்த பொதுவான விசுவாசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் கொடுங்க, விசுவாசம் கொடுங்க ஆண்டவரேன்னு யாராச்சும் ஜெபம் பண்ணுறாங்கன்னா அது அறியாமையின் ஜெபமாய் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்ததை நீ குடுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கியேன்னு கேட்பார். அதுக்கு தான் கர்த்தருடைய வசனத்தை ரொம்ப ஆராய்ந்து போதனைகளை சரியாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் எனக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது. சொல்லுங்க பாப்பா, எனக்குள்ளே விசுவாசம் ஏற்கனவே இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, விசுவாசம் சின்னதாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பெருசாக இருக்கும். அவங்க அதை வளர்க்குறத பொறுத்து. சிலருடைய விசுவாசம் புதுசாகவே பாக்கெட்டில் போட்டு லேபிள் பிரிக்காமல் வச்சிட்ருப்பாங்க, அது வேற, அதை விட்டுருவோம். சிலர் அதை பயன்படுத்தி அல்லேலூயா எதுக்குனாலும் விசுவாசம் தான். அல்லேலூயா. இது பொதுவான விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவியின் வரங்கள் 9 ஒரு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் பொதுவான விசுவாசம் கிடையாது. அது ஸ்பெஷல் ஃபெய்த். என்ன ஃபெய்த்? ஸ்பெஷல் ஃபெய்த். அல்லேலூயா. நான் அதற்கு ஒரு உதாரணம் காட்டினேன். யோசுவா என்னத்தை நிறுத்துறாரு? சூரியனை நெல்லுன்றாரு. நீங்கள் நாள் நிற்க வைக்க முடியுமா? நமக்குள்ள விசுவாசம் இருக்கே, இந்த விசுவாசம் சூரியனே நில்லு, சூரியன் அயலோன் மேலும் அப்படிதானே, சந்திரன் அப்படி சொல்லுது வசனம், ஏன் நில்லு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரேசிக்க முடியாது. இதுக்கு ஒரு விசேஷமான வரமாகிய விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பிரைஸ் காட், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14:1 சொல்கிறாரு, டிசைர் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்கிறார். ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் அப்படின்னு என்னது? இங்கிலீஷில் டிசையர்னு போட்டு, தமிழில் நாடுங்கள்னு போட்டு, விரும்புங்கள். ஆவிக்குரிய வரம் என்கிட்ட வரணும்னு விரும்புங்க. இந்த விசுவாச வரத்தையும் நம்ம என்ன செய்யலாமா? விரும்பலாம். பெரிய பெரிய காரியங்கள். அதனால தான் பாருங்கள், சில ஊழியர்கள் சாட்சி சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப பரிதாபமான நிலையிலேருந்து எங்கேயோ உச்சிக்கு போயிருப்பாங்க. எப்படி போனாங்க? இந்த விசுவாசம் தான், இந்த வரமாகிய விசுவாசம். கர்த்தர் எனக்காக இதை
செய்வார். பிரைஸ் காட். நான் சாதாரணமாக இந்த பூமியை விட்டு போக போகிறது இல்லை. நமக்கு அப்படி ஒரு விசுவாசம் வேணும் பாருங்கள். எத்தனை பேருக்கு வேணும்? இங்கே இருந்து நீங்கள் வெளியே போகும்போது இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக வெளியே போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. இங்கே கோரி ஊற்றுற இந்த விசுவாசத்தை உங்கள் சபையில் போய் கொட்டி விடணும். அல்லேலூயா. இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கோரி ஊற்றி விடணும். ஒவ்வொரு நபரும் விசுவாசிக்கணும், கர்த்தரை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். சாதாரணமான வாழ்க்கைகளை எல்லாம் இந்த விசுவாசம் அசாதாரணமாக மாற்றிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பெரிய காரியங்களுக்காக நம்மால் விசுவாசிக்க முடியும். ஆமென். ஒரு வேதாகம கல்லூரியிலே டூர் கூப்பிட்டு போயிருக்காங்க. பிரைஸ் காட். டூர் கூப்பிட்டு போனால் ஜான் வெஸ்லி உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கிலாந்து தேசத்திலே மிகப்பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணின ஒரு மிகப்பெரிய நபர் தான் ஜான் வெஸ்லி என்பவர். அவர் வாழ்ந்த ஒரு வீட்டை காண்பிக்கும்படியாக லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தினவர் ஜான் வெஸ்லி. அவர் வாழ்ந்து மறைந்து விட்டார். இப்போ இந்த புது வேதாகம கல்லூரியிலேருந்து ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு டூர் போகிறாங்க, எஸ்கர்ஷன். அந்த ஜான் வெஸ்லிக்குள்ள வீடை பார்த்துட்டு வர்றதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு டீன் கூப்பிட்டுட்டு போகிறாரு 15 ஸ்டூடெண்ட்ஸை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் போய் பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தவங்களாக காமிக்கிறாங்க. இதுதான் ஜான் வெஸ்லி படுத்திருந்த கட்டில், இதுதான் அவர் பயன்படுத்தின தலையணை, இங்கே தான் உட்காந்து அவர் பைபிள் படிப்பார். அவ்வளோ பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கட்டிலுக்கு பக்கத்தில் 2 சிரட்டை மாதிரி 2 ஓட்டை பள்ளம் இருக்குது. சிரட்டைன்னா தெரியும் தானே, உங்கள் லாங்குவேஜ்லேயும் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், சிரட்டை. அந்த சிரட்டை மாதிரி 2 ஓட்டை இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே தான் டெய்லி அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவார். சிமெண்ட் தரையே என்னவாயிடுச்சு, ஒளியாயிடுச்சு, பணியாரக்கல் மாதிரி இருக்குது, 2 எண்ணம் மட்டும். இங்கே தான் ஜெபம் பண்ணுவார். பாருங்கள், ஜெபிக்கிறதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அத்தனை லட்சம் ஜனங்களை அவர் கர்த்தருக்குள்ளே நடத்தினது எங்கே வச்சு, அங்கே வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். படுக்கைக்கு பக்கத்தில் 2 குழி முட்டி போட்ட ஓட்டை. அப்போ இங்கேருந்து தான் ஜெபம் பண்ணி ஜான் வெஸ்லி என்பவர் இவ்வளவு பெரிய மகத்துவமான ஊழியங்களை செய்தார் அப்படின்னு இந்த 15 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வண்டி ரிட்டர்ன் போயிட்டுருக்கு. போகும்போது தான் அந்த டீன் என்றார், எத்தனை பேர் ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்னு. ஸ்கூலுக்கு போனால் எண்ணுவாங்க இல்லையா, வந்துட்டாங்களா, 15 பேர் வந்துட்டாங்களா, ஏறிட்டாங்களா அப்படின்னு. அப்போ எண்ணி பார்த்தா 14 டிக்கெட் தான் இருக்குது, 1 மிஸ்ஸிங். இப்போ யார் மிஸ்ஸிங்? வா திரும்ப அங்கே போயின்னு பார்த்தா அங்கே ஒரு தம்பி, அவன் முட்டியை அந்த ஓட்டைக்குள்ளே அந்த பள்ளத்தில் அவன் 2 முட்டியை வச்சு ஜான் வெஸ்லி விட்டுட்டு போனதை நான் செய்யணும் ஆண்டவரே, என் மூலமாக அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னா அந்த தம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. அப்போ அந்த டீன் வந்து, தம்பி பில்லி, என்னவா தம்பி பில்லி, ஏன் வண்டியில் ஏறல வா அப்படின்னு. அவர் தான் நாம் அறியப்படுகிற பில்லி கிரகம். பில்லி கிரகம் அவர் மூலமாக தேசமே அசைக்கப்பட்டுச்சு. பிரைஸ் காட். இதெல்லாம் என்னது? விசுவாசம். சாதாரணமாக ஊழியம் செஞ்சால் போதுங்க, நான் சாதாரணமாக இருந்தால் போதும், என் வாழ்க்கை வந்து சாதாரணமாக இருந்தால் போதும்னா ஓகேன்றவர் ஆண்டவர். உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆக கிடவுது. சாக முந்தி இந்த கதையை நான் என்னைக்கு கேட்டேனோ அன்னைக்கு நான் எனக்குள்ளே ஜெபம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக தான் இருந்துச்சு, ஆனால் ஜெபம் பண்ணேன். இந்தியாவின் எழுப்புதல்ல ஜான் தினகரன் ஒரு பேர் வேறணும்னு. ஏன் நான் ஜெபிக்க கூடாதா? ஒரு சாதாரண ஒரு தம்பி பில்லி கிரகம் அறியப்படாதவனாக இருக்கும்போது ஜான் வெஸ்லி அந்த முட்டி இருந்த அந்த அது ஓட்டையில் காலை முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவார்னா, ஏன் நான் ஜெபிக்கக்கூடாதா? என் தேசத்தில் என் மூலமாக எழுப்புதல் வரணும், எழுப்புதலில் என் பேர் இருக்கணும், ஜான் தினகரன். இந்த கதை கேட்ட உடனே நான் ஜெபம் பண்ணேன். என் வார்த்தைகளை கேட்குற உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பேசுகிறார்? சாதாரணமாகவே போயிட போகிறீங்களா? இருந்தாங்க, ஆமாங்க இருந்தாங்க, அப்படி ஒருத்தர் இருந்தாருங்க, அப்போ போயிட்டாருங்க அப்படின்னு உங்கள் கதை இருக்கணுமா? இருந்தாங்க, இருந்தவங்க அப்படி தான் நம்மளும் இருக்கணுன்ற பேரோட நம்ம போக போகிறோமா? ஒரே வாழ்க்கை தான். ஆமென் சொல்கிறேன். ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம் இந்த பூமியில், போயிடுவோம். பிரைஸ் காட். அந்த ஒரு வாழ்க்கையில் என்னத்தை இம்பேக்ட் பண்ணிவிட்டு இந்த தேசத்துக்கு என்ன தாக்கத்தை கொடுத்துட்டு நம்ம போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.
அது ஜபமாக இருக்கட்டும். பாருங்கள், இதுக்கு தான் இந்த விசேஷமான இந்த விசுவாசம் தேவைன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கணும். பெரிய காரியத்தை நான் செய்யணும். சொல்லுங்கள் பாப்பா, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் பெரிய காரியத்தை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சுல பாஸ்டர். இன்னும் என்ன பாஸ்டர், வயது ஒரு மேட்ரே கிடையாது. ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை அவைலபிள் வெசல். என்ன வெசல்? அவைலபிள் வெசல். கோல்டன் வெசல் கிடையாது. தங்க பாத்திரம் ஆண்டவருக்கு தேவையில்லை. எந்த பாத்திரம் ஆயத்தமாக இருக்குதோ அந்த பாத்திரம் தான் தேவை. நிறையா தங்க பாத்திரங்கள் இங்கே இருக்குது பாருங்க. நினச்சிக்கிட்டு இருக்கு நான் தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் என்னை ஆண்டவர் எடுத்து. நோவே. தங்க பாத்திரமோ வெள்ளி பாத்திரமோ ஆண்டவருக்கு தேவையில்லை. எந்த பாத்திரம் ஆயத்தமாய் தன்னை சுத்திகரித்து கொண்டு எஜமானுடைய பயன்பாட்டிற்கு ஆயத்தமாய் இருக்கிறது, அந்த பாத்திரம் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திடுவார். எத்தனை பேர் இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? பிரைஸ்க்கு எத்தனை பேருக்கு ஒரு விருப்பம் வருது, நான் பேசவே நான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் அந்த பூமியை விட்டு போகணுன்னு. அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தாவே என்னை கொண்டு நீர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ இந்த இரண்டாவது, இந்த பவர் கிஃப்ட்ஸில் முதலாவது விசுவாசம் வருகிறது, இரண்டாவது குணமாக்கும் வரம், மூன்றாவது அற்புதங்களை செய்யும் வரம். இந்த 3 வரங்கள் வருகிறது. மூணாவது கேட்டகரி ரெவலேட்டரி கிஃப்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, வெளிப்பாட்டின் வரங்கள். இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் தான் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல். இது மூணு கேட்டகரி இப்போ ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும் தானே. முதல் கேட்டகரி என்ன சொன்னேன்? ஓக்கல் கிஃப்ட்ஸ், வாய்மொழி வரங்கள். என்னென்ன இருக்குது? தீர்க்க தரிசனம், அப்புறம் அந்நிய பாஷை, மூன்றாவது பாஷைகளை வியாக்கியானம் சென். இரண்டாவது பவர் கிஃப்ட்ஸ் அல்லது வல்லமை வரங்கள். என்னென்னது சொன்னேன்? விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம். மூன்றாவது ரெவலேட்டரி கிஃப்ட்ஸ் அல்லது வெளிப்பாட்டின் வரங்கள் என்று சொன்னோம். என்னது? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், மூன்றாவது ஆவிகளை பகுத்தறி. அப்போ ஈஸியாக இது புரிஞ்சிடுச்சு. 3 இப்போ நம்ம வெளியே போய் சொல்ல முடியும். இதை தான் போன வாரம் பேசணும். எதுக்கு ஆவியின் கனின்ற தலைப்பில் ஆவியின் வரங்களை பேசுனீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவியின் வரங்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் வேறு, ஆவியின் கனிகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் வேறு. ஆவியின் கனி அவ்வளவா கண்டுகொள்ளப்படுகிறதே கிடையாது. ஆவியின் வரங்களுக்கு தான் எல்லாருக்கும் இப்போ என்னது? ஆசை. நான் கையை வச்சா பேய் ஓடிடணும், சுகமாயிடணும், எல்லாம் பாருங்கள். இந்த ஆவியின் வரங்கள் பின்னாடி தான் ஒரு கூட்டமே என்ன செஞ்சிட்ருக்கு? ஓடிட்டுருக்கு. ஆவியின் கனி மேலே ஒரு அக்கறையே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை பாருங்க. அதனால தான் இந்த சப்ஜெக்டை பிக் பண்ணோம். இது நம்முடைய வேதாகம கல்லூரியிலே ரொம்ப விளக்கமாக புள்ளி விவரமாக இதை போதித்து வருகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையில் ஏன் இதை நம்ம டீச் பண்ணணும்னு இங்கே கொண்டு வந்தோம்னா, நம்ம சபையை ஆசீர்வதிக்கப்படும். இதில் இருக்கக்கூடிய யூடியூப் மூலமாக இது வெளியே இந்த செய்தி போகிறாங்க. எத்தனையோ பேர் இதில் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. போன வாரம் நம்முடைய அந்த செய்தியை கேட்டு அநேகர் எனக்கு கூப்பிட்டாங்க. பிரைஸ் காட். அநேகர் கூப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு, ஈஸியாக எங்களுக்கு இந்த காரியம் புரிஞ்சிருச்சு பாஸ்டர்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை சின்ன குட்டி சபையாக இருந்தாலும் புரிய வைக்கிறாரே, ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்தணும். ஸோ இந்த நாளிலே ஆவியின் வரங்களா ஆவியின் கனிகளா என்கின்ற தலைப்பில் பேச போகிறோம். அல்லேலூயா. ஆவியின் வரங்களா ஆவியின் கனிகளா என்கின்ற தலைப்பிலே பேச போகிறோம். பிரைஸ் காட். ஆவியின் வரங்களை நம்ம எல்லாம் விரும்புறது நல்லது தான். நம்ம ஆவியின் வரங்களை விரும்பணும். ஆனால் பிரைஸ் காட், நம்முடைய எல்லா விருப்பங்களும் ஆவியின் வரங்கள் மேலேயே போயிடக்கூடாது. நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, ஆவியின் கனிகள் மேலே ஆவியின் வரங்கள் கட்டப்பட்டதாக இருக்கணும். ஆமென். ஆவியின் வரங்களுக்கு கீழே அஸ்திபாரம் வேணுமா, வீடு வேணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் நல்ல வீடு வாங்கணும் பாஸ்டர்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? நல்ல அஸ்திபாரம் கட்டணும் பாஸ்டர்னு யாராவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? என்ன பாஸ்டர் நல்ல வீடு வாங்கணும் பாஸ்டர். சரி, வீடு நிற்கணும்னா என்ன வேணும்? அதே தான். வரம் வேணுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் வேணும். ஆனால் வரம் எதில் நிற்கணும்னா கனியில் தான் நிற்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு முதல்ல முக்கியம் கனி. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போயிருங்களேன்.
யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சற்று நேரம் அங்கே இருப்போம். அல்லேலூயா. 34, 35 போன்ற வசனங்களை வாசிக்க ஆரம்பிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சரி, அன்பு என்பது என்னது? வரமா கனியா? கனி. பிரைஸ் காட். ஆவின் கனியோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுது? அன்பு தான். சில வேத பண்டிதர் நான் அன்பு என்ற தலைப்பில் அதை செப்பரேட்டாக அன்புன்னு தனியாகவே பேசுவோம். அன்பில் பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஒரு நாளில் அன்பை முடிக்க முடியாது. அத்தனை காரியங்கள் அன்புல இருக்குது. அல்லேலூயா. ஸோ ஆவியின் கனினாலே அன்பு தானா? வேத பண்டிதர்கள் சிலர் சொல்கிறாங்க ஆவியின் கனினாலே என்னதான்? அன்பு தான். அந்த அன்பிற்குள்ளே மீதம் 8 என்ன இருக்கா? சுளைகள். ஆரஞ்சுக்குள்ளே என்ன இருக்குது? சுளைகள் இருக்கு இல்லையா? அல்லேலூயா. அதே போலவே ஆவியின் கனியே ஒட்டுமொத்தமாக அன்பு தான் கனின்றாங்க. அதுக்குள்ள 8 எக்ஸ்ட்ரா சுளைகள் இருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆவியின் கனியோ அன்பு, பிரைஸ் காட், சந்தோஷம், சமாதானம். சரி, அன்பு இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். நான் பேசுறது உண்மையா பையா? அன்பு இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்கும். அடிச்சுக்குவாங்களா ஒருத்தருக்கு ஒருத்தங்க? கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அன்பு இருக்க வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கனாலே பரலோகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாமான்னு தோணும். அப்பா அம்மா குழந்தைங்க கீழ்ப்படுகிறது என்ன? குழந்தைங்க மேலே இவங்க அன்பு காட்டுறது என்ன? பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆச்சரியமான குடும்பம், பரலோகம் மாதிரி இருக்கப்பா அந்த வீடு அப்படின்னு. இன்னும் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போனா அப்படின்னு தோணும் பாருங்க. பிரைஸ் காட். அன்பு இல்லாத வீட்டுக்குள்ளே போனா ஒன்று அங்கிட்டு திருப்பிட்டு இருக்கும், ஒன்று இங்கிட்டு திருப்பி இருக்கும், ஒன்று ஈஸ்டில் இருக்கும், ஒன்று வெஸ்ட்டில் இருக்கும், ஒன்று குனிஞ்சிட்டு இருக்கும், ஒன்று விட்டத்தை பார்த்துட்டு இருக்கும், எல்லா கையிலையும் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கும். நமக்கு போகவே என்னவா இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும். பிரைஸ் காட். ஸோ அன்பு இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அன்பு இருந்தால் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அன்பு இருந்தால் என்ன இருக்கும்? சாந்தம் இருக்கும். அன்பு இருந்தால் என்ன இருக்கும்? இச்சையடக்கம் இருக்கும். அன்பு இருந்தால் என்ன? பொறுமை இருக்கும். அன்பு இருந்தால் என்ன இருக்கும்? பொறுமை. எடுத்த கௌத்தம் பேசிடுமா? நமக்கு வருகிற கோபம் நியாயமானதாக தான் இருக்கும் பாருங்க. அவங்க செஞ்சது தப்பாகவே இருக்கும் பாருங்க. ஆனால் அன்பு எனக்குள்ளே இருந்தால் டப்புன்னு ஒருத்தவங்க துக்கப்படுற மாதிரி அதை டீல் பண்ணாமல் பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு என்ன செய்வோம்? புரிய வைப்போம். அன்பு. அதனால தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற கூற்ற ஆவியின் கனினாலே என்னவா? அன்பு தான். அதனால தான் அது கனின்றாங்க, கனிகள் கிடையாது. இங்கே வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் வரங்கள் பன்மையில் இருக்கு. ஆனால் ஆவியின் கனிகள்னு நீங்க பார்க்க முடியாது. ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்னு பார்க்க முடியாது. ப்ளூரல் கிடையாது, சிங்குலர். ஆவியின் கனியோ ஒன்று தான் அது. அல்லேலூயா. அது அன்பு. அதற்குள்ள இத்தனை சுளைகள் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இங்கே இயேசு என்ன சொல்றாரு? 34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன வருங்க? அன்பாய் இருங்கள். பிரைஸ் காட். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்ட்டு 35வது வசனத்தை பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். மேட்ரு இதுதான் பாருங்க. அல்லேலூயா. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறதுனால அடுத்தவங்க நீங்க என்னுடைய சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வரம் உடையவர்களாய் இருப்பதினாலே பிறர் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள்னு சொல்லல. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வரங்களை பயன்படுத்துகிறனால நீங்க எப்படி இருக்கீங்க? அடுத்தவங்க ஈஸியா நீங்க என் சீஷர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லல. வரம் அப்படின்னு சொல்லல, கனின்றார். அப்ப ஆவியின் கனி
கிறிஸ்துவின் சாயலை எனக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறது. இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்றதுக்கு அடையாளமே என்னதுங்க? ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு எனக்குள்ளே இருக்கிறாருன்றதுக்கு அடையாளமே கனி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரம் எதினாலே அறியப்படும்? கனியினாலே. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும், தெரிஞ்சிடும் பாருங்க. அல்லேலூயா. அவ்வளவு தாழ்மை இருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஆவி உள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சர்வத்திற்கும் சர்வ சிருஷ்டிகர் பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தது மட்டுமல்ல. பிலிப்பியரில் நீங்கள் வாசிக்கிங்களா? 2வது அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அவர் பூமிக்கு இறங்குனது மட்டுமல்ல, மனுஷ கோலமானார்னு கூட ஏற்றுக்கலாம், அடிமையின் கோலமானார்னு போட்டுக்கலாம். மனுஷனுக்கு ஒருத்தர் அடிமை இருப்பான்ல, அந்த ரேஞ்சுக்கு போயிட்ட. டவுன் டு எர்த்ன்றாங்களே, இயேசுக்கு தான் பொருந்தும். கடவுள் மனுஷனாக வந்திருக்கிறாரு. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிற அநேகருக்கு என்ன இல்லை? தாழ்மை என்பதே. நம்மளை பெரிய ஆளாக எங்கேயாச்சும் என்ன செஞ்சிடணும்? நான் எப்படியாவது நான் காட்டிடணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆவியின் கனி என்பது பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த 24 hours எனக்குள்ள இருந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஆவியின் வரம் என்பது 24 hours செயல்படாது. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு தீர்க்கதரிசின்னு வச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம். அப்போ தீர்க்கதரிசியாகிய நான், எனக்குள்ள என்ன இருக்கு? வரம் இருக்கிறது. தீர்க்கதரிசியாய் நான் இருக்கிறேன் என்பதற்காக என் வாயிலிருந்து எப்பயுமே தீர்க்க தரிசனம் வந்துட்டு இருக்காது. நல்ல கவனமாக புரிஞ்சுக்குங்க. ஆவியானவர் யார்? இப்போ நீங்கள் 4 பேர் இங்கே இருக்கீங்க, நான் ஒரு தீர்க்க தரிசி இருக்கேன். ஆவியானவர் யாருக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் போகும். வலுக்கட்டாயமாக 4 பேருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நான் வேதாகம கல்லூரிகளிலே பணியாற்றும் போது பாருங்கள், சில ஆசிரியர்கள் வருவாங்க, 50 ஸ்டூடெண்ட் 60 ஸ்டூடெண்ட் வச்சு ஒட்டு மொத்தமாக அவங்கள வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வெளிப்படாது. யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆவியானவர் யாருக்கு சொல்கிறார்? இந்த மகளுக்கு இதை சொல்லு, இந்த மகனுக்கு இதை சொல்லுன்னும் போது தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனால் தீர்க்கதரிசின உடனே அவங்க வாயை திறந்த உடனே எல்லாமே தீர்க்க தரிசனமாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. அல்லேலூயா. இதனால ஏமாற்றப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். ஸோ ஆவியின் வரங்கள் 24/7 செயல்படாது. நான் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆவியானவர் எப்போ எனக்கு வெளிப்படுத்த சொல்கிறாரோ அப்போ தான் வரங்கள் செயல்படும். ஆனால் ஆவியின் கனி 24/7 எனக்கிட்ட இருந்து செயல்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியின் கனியை எப்பயுமே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரைஸ் காட், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அன்பாக இருக்கிறத பார்த்து அடுத்தவங்க நீங்கள் ஏன் சீசர்கள்னு தெரிஞ்சுக்குவாங்கன்றாங்க. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கல? இவங்க இயேசுவின் சீசர்கள்னு ஏன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கல? ஏன் கூப்பிட்டாலும் வரமாட்டான், ஓடுறான். சர்ச்சுக்கு வாங்கன்னா புறமுதுக காட்டிக்கிட்டு என்ன செய்கிறான்? ஓடுறான். ஏன் அப்படின்னா, பிரைஸ் காட், என்ன இல்லை? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இல்லை? ஒருவரோடு ஒருவர் அன்பு இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ நம்ம ஆத்தும ஆதாயத்திற்கு ஃபஸ்ட்டு எங்கே ஒர்க் அவுட் பண்ணணும் பாருங்கள்? ஆவின் கனியில் வேலை செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொரு தனி நபரும் நம்ம எடுக்கிற முயற்சியில் இது நடக்கக்கூடியதாக இருக்கிற. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம். அல்லேலூயா. Matthew chapter 7 verses 19 to 23. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். என்னவா? கனிகளினால், வரங்களினாலே அவர்களை அறிவீர்களா? கவனிங்க. ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிற வரத்தை பார்த்து அவன் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையான்னு கவனிப்பீங்களா? இங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? கனிகளினால தான் அவங்க உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையான்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்கள்ட்ட கிரியை செய்கிற கனிகளினாலே. அல்லேலூயா. கனிகளினாலே அறிவீர்கள்.
மிகப்பெரிய ரகசியத்தை இங்கே பேசிகிட்டு இருக்கிறார் பாருங்க. என்னை கவனிங்க, நல்லா என்னை கருத்தாய் கவனிங்க. கொஞ்ச நேரம் தான் பேசுவோம், முடிச்சிடுவோம். நான் அடுத்த வாரத்துக்கு கொண்டு போய்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் அங்கே போனாலும் இந்த மெசேஜை கேளுங்க, தொடர்ச்சியை. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். கவனிங்க, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவின் சித்தம் என்னதுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அவர் பிள்ளைகளும் எப்படி தான் இருக்கணும்னு நினைப்போம். ஆமென். அப்பா அன்பு, அவரே அன்பு. அவர் பிள்ளை எப்படி இருக்கணும்? அன்பாக தான் இருக்கணும்னு நினைப்பேன். பாருங்க, நான் இந்த சபை போதகன், நான் அநேக இடத்துல சாட்சி சொல்லுவேன் பாருங்க. பிரைஸ் காட். இப்போ தான் ஆண்டவர் பிள்ளைகளை தொட்டிருக்காரு. எந்த நேரம் பாருங்க கிரிக்கெட் பேட் அது இதுன்னு ஓடிட்டே இருப்பாங்க பாருங்க. எனக்கு வருத்தமாக இருக்கும். எப்பட கீபோர்டு கிட்டார் எல்லாம் இருக்கும், எப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க? நானே வாசித்து நானே எல்லாத்தையும் நானே செஞ்சால் நல்லாவா இருக்கும். இவங்க எப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் அழுக கூட செஞ்சுருக்கேன் என் மனைவிட்ட. அப்போ ஒரு தகப்பனுடைய விருப்பம் என்ன? தன்னிடம் இருக்கக்கூடியதை அவங்க எடுத்து செய்யணும். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தின் பிதாவின் சித்தம் என்ன? அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? அன்பாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, யார் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவா? கர்த்தரை நோக்கி. கர்த்தரை நோக்கி கர்த்தாவே அப்படின்றதுக்கு பேர் என்னதுங்க? ஜெபம். ஆமாவா இல்லையா? கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு அதுக்கு பேர் என்னது? ஜெபம். என்ன சொல்ல வராரு? அன்பா இருக்கிறவன் தான் உள்ள வருவான். கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணவன் உள்ள வர மாட்டான். என்ன பெரிய ரகசியத்தை பேசிட்டு இருக்காரு பாருங்க. கர்த்தாவே, அப்புறம் வாசிங்களேன். பிரைஸ் காட். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? அப்ப வெயிட் பண்ணுவோம். இவங்க யாரு? வரம் பெற்ற தீர்க்கதரிசிகள். கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவானா? இவங்க ஃபேமஸ் ப்ராஃபட்ஸ், உலகத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தவங்க. இரண்டாவது, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? பேய் விரட்டிகள் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன இயேசுவின் நாமத்தினாலே போ டச் புஷ்னுட்டே இருப்பாங்க. எந்த நேரமும் உருள்றது பெறல்றதுலையே இருப்பாங்க பாருங்க. அவங்க உங்கள் நாமத்தை சொல்லி பேய் ஓட்டணும், பேய் ஓடிடுச்சே அப்படின்றாங்க. உமது நாமத்தினால் அநேகர் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார். அப்படி வாசிங்க 23வது வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்றார் பாருங்க. தீர்க்கதரிசிகள், பிசாசு துரத்தினவங்க, அற்புதங்களை செய்தவர்கள் என்று சொன்னவங்களை கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்பு இல்லை உன்ட்ட. பிரைஸ் காட். அன்பு இல்லாதனால உன்னை யாருன்னே எனக்கு ஆண்டவரே, நான் பரலோகம் போய் நான் சொன்னேன், அப்படி எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, எத்தனை பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, நீ யாருன்னு கேட்பார். ஹலோ, இருக்கீங்களா? என்ன புரியுதா? என்ன ஆண்டவரே, நான் அப்படியே கையை நீட்டும் போது 10 பேர் விழுவாங்க. ஆண்டவரே, நீ யாரு? அந்த மரம் கனியினால தான் என்ன செய்யுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ வெளியே காட்டுறது எது? அன்பு தான். என் பேச்சில் இயேசு தெரியணும், என் சிரிப்பில் இயேசு தெரியணும், என் தாழ்மையில் இயேசு தெரியணும். பிரைஸ் காட். பகட்டாக வரதில்லை, அப்படியே ஸ்லோ மோஷனில் நடக்கிறது இல்லை. ஸ்லோ மோஷனில் நடந்து அப்படியே பகட்டாக கூட்டத்தோட வரத்தோட பைபிள் தூக்க ஒரு ஆள், அதை தூக்க ஒரு ஆள் இருக்குது. உலகத்துக்கு பார்க்க கவர்ச்சியாக இருக்கும். மேலே ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு. அக்கிரம செய்கைக்காரர் என்று ஆண்டவர் சொல்லுவார். அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்க, வரங்கள் நல்லது, ஆனால் அந்த வரங்கள் எதன் மீது கட்டப்பட வேண்டும்? கனியின் மீது கட்டப்பட்டதாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த
இந்த பூமியில் நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். டென்ட் போட்டு இங்கே பெர்மனண்டாக தங்க போகிறது கிடையாது. இன்னும் 100 வருஷத்துக்கு உட்காந்துட்டு இருக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு பர்த்டேக்கும் கேக் கட் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? புது வயசு வந்துருச்சு, ஹாப்பி பர்த்டே என்று பாடுறோமா இல்லையா? புது வயசு வரலை, ஒரு வயசு போச்சுன்னு அர்த்தம். யாராச்சும் பர்த்டே வைப்பீங்களா? பிரைஸ் காட். நான் பேசுறது சென்சிட்டிவாக இருக்கா? லாஜிக்கலி புது வயசு வந்துருச்சுன்னு கட் பண்ணலை, பழைய வயசு ஒன்று போயிடுச்சுன்னு கட் பண்ணுறேன். ஒவ்வொரு பர்த்டே கட் பண்ணும்போதும் ஒரு வருஷம் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அப்படியே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. வாழுகிற கொஞ்ச நாளில் இயேசுவை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பில், என் பொறுமையில், என் பேச்சில் அடுத்த மனிதர்கள் இயேசு எனக்குள்ளே இருக்கிறத பிரத்யட்சமாக எப்படி பார்ப்பாங்க? வரங்கள் மூலமா கிடையாது. பிரைஸ் காட். கனிகள் மூலமாக தான் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுவோமா?